எஸ்டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நான் உங்கள் ஜர்னலிஸ்ட் உதய். லால் சலாம் ஆடியோ லான்ச் வந்து மகள்களை பெற்ற அனைத்து தந்தைகளுக்கும் ஒரு முக்கியமான ஆடியோ லான்ச்சாக கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா வந்து இவர் ஸ்டேஜ் மேலே ஏறின பேர் கூட அவங்க மகள்களை பற்றி ரொம்ப அற்புதமாக பேசியிருக்காரு. அவங்க வந்து என் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் கிடையாது, எனக்கு தாய் மாதிரி ஐஸ்வர்யா அவர்கள் அப்படின்னு தெள்ள தெளிவாக ரொம்ப சத்தமாக சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். எதுக்காக தாயாக சொல்கிறேன்னா, நான் வந்து உடல்நல குறைவாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டது என் மகள் தான், மூத்த மகள் தான் பார்த்துக்கிட்டாங்க. இளைய மகள் வந்து அப்போ கை குழந்தை இருந்ததுனால அவங்க வர முடியாமல் போயிட்டாங்க. பட் இவங்க வந்து அவங்களோட பிள்ளை மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க, குழந்தைய மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நானே வந்து அவங்க செய்கிற அந்த பணிவிடையெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். கடவுள் வந்து எனக்கு ஒரு தாயை தான் கொடுத்துருக்காங்க எனக்கு மகளா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அது 100க்கு 100% உண்மையான ஒரு விஷயம் இதுன்னு அவரும் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக அப்படியே மழையை புடிஞ்சு இருக்கிறாரு. அங்கே இருக்கிற ரசிகர்கள் எல்லாருமே அந்த சென்டிமெண்ட் மழையை நனைஞ்சது தான் மிச்சம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது கடவுள்கிட்ட வந்து எந்த குழந்தை வேணும் ஒரு வரம் கேட்குறீங்கன்னா அதை வந்து ஒரு சூப்பரான விளக்கம் கொடுத்துருக்காரு. எப்படின்னா, கடவுள்கிட்ட போய் நீங்கள் எனக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னா கை காட்டி ஒரு மகனை வந்து கொடுத்து அனுப்புவாராம். அதே மகள் வேணும்னு கடவுளை கேட்டால், எப்பா நானே வரேன் மகளாக பிறக்கிறேன்ட்டு கடவுளே இறங்கி வருவாங்க. எனக்கு கூட மகள் ரூபத்தில் கடவுளே இறங்கி வந்து பிறந்திருக்கிறதா வந்து ஐஸ்வர்யா சௌந்தர்யா 2 பேரையும் மென்ஷன் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம், ஏற்கனவே ஜெயிலர் பட ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன காக்கா கதை கழுகு கதை இது வந்து ரொம்ப மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிடுச்சு. அப்பா போய் விஜயை போய் அவர் காக்கான்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு பயங்கரமாக போட்டு தாக்குனாங்க. கடைசியில் அவர் வாயால் தேவையில்லாத பஞ்சாயத்து பண்ணிருக்கீங்க, நான் வந்து காக்கான்னு வந்து விஜயை வந்து நான் குறிப்பிடலை, காக்கா கழுகு கதை நான் பொதுவாக தான் சொன்னேன், அதை நீங்கள் மாற்றிக்கிட்டு இது மாதிரி பண்ணுறீங்க. விஜய் வந்து எனக்கு குழந்தையிலிருந்தே தெரியும், அவங்க வீட்டில் ஷூட்டிங் நடக்குது, நானும் படத்தில் அந்த அவங்க வீட்டில் ஷூட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி நடிச்சிருக்கேன், இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த குழந்தைக்கு நானே சொல்லியிருக்கேன், அப்போது நல்லா படிப்பா அதுக்கப்புறம் நடிக்கலான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமும் அவர் நடிக்கும் போது என்னுடைய ரசிகராகவும் நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பட் அது மாதிரி இருக்கிற மேலே வந்து நான் எப்படி காக்கான்னு சொல்லுவேன்? அது மட்டுமே இல்லாமல் எனக்கு யாரும் போட்டி இல்லை, விஜய்க்கு விஜய் தான் போட்டி, ரஜினிகாந்துக்கு ரஜினிகாந்த் தான் போட்டி. இந்த விஷயத்த நானும் சொல்கிறேன், ஏற்கனவே விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க, இந்த காக்கா கழுகு கதையை இனிமேல் கொண்டு வராதிங்கன்னு அந்த காக்கா கழுகு கதைக்கு அவரே முற்றுப்புள்ளி வச்சார். தொடங்கினது அவர் கிடையாது, அவர் பொதுவாக ஒரு கதையை சொல்கிறாரு, அதுக்கு கை கால் மூக்கெல்லாம் வச்சுட்டு இவர் இன்னாருன்னு அந்த கதையெல்லாம் உருவாக்குனது நம்ம ஆட்கள் தான். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரிய பூதாகரமாக மாறின பேருக்கு அவரே ஒரு சின்ன முற்றுப்புள்ளி வச்சுட்டு முடிச்சு விட்டார். ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அவருடைய பெருந்தன்மை இதில் சூப்பராக தெள்ள தெளிவாக தெரியுது. அதுக்கும் வந்து தலைவருக்கு மறுபடியும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ கண்டிப்பாக அவங்க எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக ப்ரோக்ராம் பண்ணாங்களோ, எவ்வளோ சென்டிமெண்ட்டாக ப்ரோக்ராமை முடித்தாங்களோ அதே அளவுக்கு படம் கூட இருக்கும்னு நம்புவோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நம்ம சேனல் சார்பாக வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.